ஈடி வந்து எங்கெல்லாம் விசாரணைப்படுதோ அங்கெல்லாம் சரியான ஆதாரங்களை அவங்களால கொடுக்க முடியாம போகுதா? ஈடி வந்து பியூட்டிஃபுல்லான ஆதாரங்களை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா மாநில அரசுடைய ஒத்துழைப்பு தேவை. புரியுங்களா? சென்ட்ரல் ஏஜென்சி வந்து அவங்க போய் வந்து ஒரு வெங்கலப்பான கடைக்குள்ள யானை பூந்த மாதிரிலாம் போக முடியாது. அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, தர்ம சங்கடங்கள் இருக்குது. அப்ப மாநில அரசு ஒத்துழைக்க மாட்டுது. எவ்வளவு கேஸ் மேல கேஸ் போடுறாங்க பாருங்க. அவங்க வந்து மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு சொல்றவங்க விசாரிக்காதீங்க விசாரிங்கன்னு சொல்லணும். திரு அத்வானி மேல ஒரு ஹவாலா மோசடி வழக்கு வந்துச்சு. ஒருத்தருடைய டைரியில் எல்கேஏ அப்படின்னு ஒரு அமௌண்ட் 3 லெட்டர் இருக்கு. எல்கேஏ அப்படின்னு அந்த எல்கேஏங்கிறது எல்கே அத்வானி தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் பூரா சொல்லி அவர் உடனே ரிசைன் பண்ணார். தன்னுடைய எம்பி பற்றி ரிசைன் பண்ணார். இந்த கேஸை விரைவாக விசாரிக்கணும், இதில் நான் என் பேர் இல்லைன்னு முடிவார வரைக்கும் நான் எந்த பொறுப்புலையும் இருக்க மாட்டேனார். கேஸை விரைவாக விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இது இல்லைங்க முறை, கேஸை சீக்கிரம் விசாரிக்கன்னு சொல்லுவீங்களா, விசாரிக்க சொல்லுவீங்களா? அப்போ மடியில் கனம் இருக்கா? என்ன சொல்லு, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, விசாரிக்கக்கூடாதுன்னு போறீங்க. அந்த கோயம்பேடு ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு பாலியல் வன்முறை வழக்கில் வந்து போலீஸுக்கு எதிராக போனாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனீங்க அந்த கேஸை விசாரிக்கக்கூடாதுன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னா உடனே விசாரிக்கன்னு சொல்லணும். வாங்கப்பா சிபிஐ ஐபி வாங்கப்பா ரா வாங்கப்பா எல்லாரும் வந்து விசாரிக்கப்பா, ஒரு பிரச்சனை இல்லை, பெண்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நடவடிக்கை சொல்லணும்ல. அப்படி சொல்ல மாட்டேன்றீங்க. அப்படின்னா மாநில அரசு எதுக்குன்னு அவங்க அந்த நேரத்தில் மாநிலத்தோடைய சுயாட்சியை பத்தி பேச வேண்டிய கட்டாயம். ஊழல் பண்றது இல்லைங்க, மாநிலம் என்னங்க மத்தியில் இல்லைங்க, எல்லாரும் தானே பண்ணும். எல்லாரும் தானே பண்ணணும். இது மத்தியில இருந்தா பண்ணக்கூடாது, மாநிலத்தில் இருந்தா பண்ணக்கூடாது. அதுக்காக தானே கொண்டு வந்தாங்க. இப்ப சிபிஐ வந்து அனுமதி பெற்று தான் இங்க விசாரணை பண்ணணும்ன்றதே அதுக்காக தானே கொண்டு. அதே மாதிரி தான் நீங்க வச்சிருக்காங்க. எஃப்ஐஆர்லாம் வர முடியாது, அவங்க தன்னிச்சையா வரலையே. 41 எஃப்ஐஆர் நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல. நீங்க பழி வாங்குறதுக்கா போட்டீங்களா? மத்திய அரசு பழி வாங்கி விடுதுங்க, ஏவி விடுதுங்க. அண்ணன் அரசு வரை கரெக்டா சொல்றாங்க. 41 எஃப்ஐஆர் எதுக்காக போட்டீங்க? அதிமுக மேலையா போட்டீங்க? ஆந்திரா மேலையா போட்டீங்க? நம்ம மாநிலத்தில் நம்ம அரசு அதிகாரிகள் நம்ம அரசு தானே போட்டிருக்கு. அப்ப நீங்க நியூட்ரலா செயல்பட்டீங்க, இடி வந்து செயல்பட்டு எப்படி வந்து நியூட்ரல் போச்சு? அந்த 41 எஃப்ஐஆர் வந்து பழிவாங்கறதுக்காக போட்டப்பட்டதா? அவங்க சொல்லட்டும். பழிவாங்கறதுக்காக போட்டப்பட்டதா? வேற ஆபீசர் இருந்தா, வேற கட்சிக்கார ஆபீசர் உட்காந்துருக்கான், அதனால போட்டீங்களா? அப்ப ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது தானே போட்டீங்க. அதைத்தான் வந்து இடி பிடிச்சிட்டு நிக்குது. என்னப்பா நடக்குதுன்னு கேக்குது, சண்டைக்கு போறீங்க.